வெல்கம் டு இண்டியன் ஆத்தன்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நாம் செய்ய போகிறது பச்சை மிளகாய் குழம்பு. இதை பச்சை மிளகாய் தொக்கு அல்லது பச்சை மிளகாய் ஊறுகான்னு சொல்லலாம். தினமும் என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த குழம்பு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். காய்கறி எதுவுமே இல்லாத நேரத்தில் பச்சை மிளகாய் இருந்தால் போதும், இந்த குழம்பை உடனே செஞ்சிடலாம். இதற்கு முதல்ல நம்ம புளியை ஊற வச்சுக்கலாம். 100 கிராம் அளவுள்ள புளியை எடுத்து ஊற வச்சுக்கலாம். இதை 1 டம்ளர் அளவு தண்ணீர் விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். 100 கிராம் அளவுள்ள பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். அதாவது 25 நம்பர் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கழுவி நல்ல ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு காம்பை நீக்கிட்டு இது போல் நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி சின்ன சின்ன பீசஸாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் 2 விதமாகவும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட கடுகு உளுந்து 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன், வெந்தயத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், வெல்லம் ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சுக்கணும். 100 கிராம் அளவுள்ள சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுக்கணும். நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் வச்சு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்து அது பொரிந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். பச்சை மிளகாய் ஆயிலில் நல்லா வதங்கின பிறகு வெந்தயத்தூள், பெருங்காயத்தூள், கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். அதை சேர்த்துட்டு அப்படியே கிளறி விட்டுக்கணும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக இதுக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கணும். 1 டம்ளர் அளவு தண்ணீர் விட்டு கரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னா பச்சை மிளகாய் இந்த புளித்தண்ணீரில் நல்லா வெந்து இது போல் அப்படியே திக்காக மாறிடும். நம்ம ஊற்றின ஆயில் நல்லா பிரிஞ்சு வர துவங்கிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் வெல்லத்தை சேர்த்துக்கணும். அதிக காரம் புளிப்பு சேர்க்கிற பொருட்களை சரியாக பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட் கொண்டு வரத்துக்காக எப்பவும் வெல்லம் சேர்க்குறது வழக்கம். வெல்லம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் அப்படியே நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுறணும். ஈஸியாக டேஸ்ட்டாக ஸ்பைஸியாக குறைவான நேரத்தில் குறைவான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு அருமையான பச்சை மிளகாய் குழம்பை செய்துட்டோம். இந்த பச்சை மிளகாய் குழம்பை சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் நெய் சேர்த்துக்கங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். இட்லி தோசையோடு மட்டுமில்லை, சப்பாத்தியோடையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.